ஹலோ பிளேயர்ஸ், நான் உங்கள் லூன் அண்ட் யூர் வாட்சிங் ப்ளே வித் லூன் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒன் ஆஃப் தி லெஜெண்டரி வெப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்க் ஆங்கர் அதுதான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். ஸோ எப்படி ஈஸியாக எடுக்குதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் தேவைப்படும். ஒரு 1600 லெவல் அபோவ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஹெல்த்தை பொறுத்த வரையும் ஒரு 8K அபோவ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறான்னு பார்த்தா, இதெல்லாம் இருந்தால் உங்களால் வந்து ஈஸியாக கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியும். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இருக்காங்கன்னா ஓகே, நீங்கள் 1550 அந்த மாதிரி லெவலில் கூட இருக்கலாம். பட் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அதனால சொல்கிறேன். மொத்தம் 3 எக்யூப்மெண்ட் வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. 3 ஐட்டம்ஸ் கிராஃப்ட் பண்ணோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டூத் நெக்லஸ், அண்ட் ரெண்டாவது டெரர் ஜா, தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் மேக்னெட். இந்த 3 ஐட்டம்ஸையும் நீங்கள் டிக்கி அவுட் போஸ்ட்டில் வந்து கிராஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக சீயில் வந்து செயில் பண்ண வேண்டியது தான். தொடர்ந்து கிரைண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாஸ் வந்து ஸ்பான் ஆகிடுவான். சரி, ஓகே, இப்போ எப்படி 1 by 1 கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிக்கி அவுட் போஸ்ட்டில் தான் இருக்கேன். தேவையானது எல்லாமே கிரைண்ட் பண்ணியாச்சு. டெரர் ஷார்க்லாம் அடித்து அந்த மான்ஸ்டர், சாரி அது பேர் என்னது, மியூட்டன் டூத், ஓகே அந்த பேர்லாம் கொஞ்சம் தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க. அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டூத் நெக்லஸ் வந்து கிராஃப்ட் பண்ண போகிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஐட்டம் நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறது இந்த கொஸ்ட்டுக்கு. சரி, கிராஃப்ட் பண்ணியாச்சு. ரிப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகே, செயின் மாதிரி இருக்குது என்னமோ, இருங்க எப்படின்னு பார்ப்போம். காட்டுவாசி மாதிரி இருக்கேன். சரி, ரைட்டு, ஓகே. பட் இதெல்லாம் சி ஈவெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து சி ஈவெண்ட் போகிறவங்களா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கிரைண்ட் பண்ண போவோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெரர் ஜா எடுக்கணும்ல, அதனால தான். அந்த ஷார்க்கோட ஜா நெக்ஸ்ட் ஐட்டம் கிராஃப்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ கிரைண்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கேன். ஜெரிஃப் ப்ரோ கூட தான் சேர்ந்து வந்துட்டுருக்குங்க. அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம சப்ஸ்கிரைபர் தான். லிட்டரலாக வந்து நைட் ஒரு 2 மணி 1 மணி வரையும் என் கூட விளையாட்டுருப்பார். இன்வைட் பண்ணால் போதும், அவர் 9:30 மணிக்கு மேலே ஆன்லைன் வந்துட்டார்னா 1 மணி வரையும் வந்து பார்த்திங்கன்னா விளையாடிட்டே தான் இருப்பார். பட் ஒரு அட்வைஸ் ப்ரோ, வீடியோ பார்த்துட்டு இருந்தால் தயவு செஞ்சு தூங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக, அப்புறமா ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டமாயிடும். அவரோட மைண்ட் வாய்ஸ் வந்து என்னடா இவனே விளையாட சொல்லிட்டு இப்போ இவனே வந்து இப்படி சொல்கிறானேன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. சரி, ஓகே, ஃபன்ஸ் அப்பார்ட். இப்போ வந்து ஷார்க் டூத் அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. சரி, ஓகே, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ரைட்டு. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டெரர் ஷார்க்லாம் அடித்து அதோட ஐஸ்லாம் கூட எடுத்தாச்சு. ஸோ இப்போ கிராஃப்ட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா டெரர் ஜா. இது கிராஃப்ட் பண்ணதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் நான் வச்சுருக்கேன். ஓகே, கிராஃப்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு மாதிரி வாய்க்கு வந்து ஏதோ ஷீல்டு மாதிரி வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன கிராஃப்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் மேக்னெட்டு. இதுக்கு தேவையானது வந்து என்னென்ன, ஓகே, டெரர் ஐஸு, பிரானா, ஃபுல்ஸ் கோல்டு அண்ட் இது. ஓகே, இதெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாங்க, பிரச்சனை இல்லை. நான் போயிட்டு மொத்தமாக கிரைண்ட் பண்ணிட்டு வரேன். இந்த ஷார்க் டூத்து தான் எனக்கு ரொம்ப இடிக்குது, போய் எடுக்கணும். ஐஸ்லாம் ஈஸியாக எடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, நான் போய் கிரைண்ட் பண்ணிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ கிரைண்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மிராஜ் ஸ்பான் ஆகுது. அதுவும் டேஞ்சர் லெவல் 3 தான். யோசிச்சு பாருங்கள் என் மைண்ட் வாய்ஸை. அவன் மிராஜுக்கு எப்படிலாம் தேடுவான். இதுவே நான் கூட V4 பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு மாதம் கழிச்சு நான் ரிப் இந்த டிஃபீட் பண்ணி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இது ஸ்பான் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி சும்மா இருக்கிற டைமில் ஸ்பான் ஆகுது. ஸோ நீங்கள் மிராஜை வந்து கண்டுபிடின்னு நினச்சிங்கன்னா எதுவுமே யோசிக்காமல் மிராஜே வரக்கூடாதுன்னு நினச்சிப்போங்க. மிராஜ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான் ஆகிடும். சரி, ஓகே, ஃபன் சப்பாட் இப்போதைக்கு தேவையில்ல, இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் மிராஜா. ஸோ கைஸ், ஃபைனலாக ஜெரி ப்ரோ கூட சேர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட நிறைய டெரர் ஷார்க்கை போட்டு தள்ளிட்டாங்க பாருங்கள். 5 ஐஸ் கிட்ட வச்சுருக்கேன். ஐஸ்லாம் 2 டெரர் ஷார்க்கை போனீங்கன்னா அதில் ஒரு டெரர் ஷார்க் தான் உங்களுக்கு தருமே. லேட்டெல்லாம் ஒரு 10 கிட்ட கில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு 6 ஐஸ் கிடைக்கும். சரி, ஓகே, மேக்னெட், மான்ஸ்டர் மேக்னெட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்க, அப்படியே சீயில் போயிட்டு செயில் பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட் எடுத்துகிட்டு சோலோவாக வந்து வர ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட எத்தனை டெரர் ஷார்க் கொண்டு இருப்பேன்னு எனக்கு கணக்கே தெரில. நீங்கள் வேணால் பாருங்கள், கிரேசியில் அது தாண்டி போயிட்டுருக்கேன். இப்போ வரையும் அந்த டெரர் ஷார்க் ஸ்பான் ஆகலை. ஸோ நார்மல் டெரர் ஷார்க் தொடர்ந்து ஸ்பான் ஆகும், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நார்மல் டெரர் ஷார்க் ஸ்பான் ஆகும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஆங்கர் டெரர் ஷார்க் ஸ்பான் ஆகுது ரொம்ப 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 கஷ்டம். ரேரு, லக்கு தான், எல்லாமே நம்ம லக்கு பொறுத்து தான். நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேங்க. லிட்டரலாக எனக்கு ஸ்பான் ஆகாத விஷயமே இல்லை. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், இப்போயாச்சும் வருதான்னு பார்ப்போம். இந்த இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க இந்த கிரேசி லெவலில். கிச்சனே ஸ்ட்ரைன் ஸ்பான் ஆச்சுன்னா அதோட இந்த ரிப்பன் எடுக்கலான்னு பார்க்குறேன். அப்போ தான் இந்த மாதிரி இருட்டில் ஏதாச்சும் பார்க்க முடியும் டேஞ்சர் லெவல்லாம் வந்தால். சோலோ வேறு வந்துட்டுருக்கேன். போட் ஹெல்த்து ஃபுல்லாக போயிடுச்சு. என்கிட்ட ஃபாஸ்ட்டு போட்டும் இல்லை. யோசிச்சு பாருங்கள் எனக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு இது. சரி, ஓகே, பார்ப்போம். ரஃப்சி, மோஸ்ட்லி இந்த மாதிரி ரஃப்சி கிட்ட ஸ்பான் ஆகும் டெரர் ஷார்க்லாம். ரஃப்சி அண்ட் ரஃப்சிக்கு வெளியே ஸ்பான் ஆகும்.
சரி ஓகே பார்ப்போம் ஏதாச்சும் ஸ்பான் ஆதான். ஓகே சொன்ன மாதிரியே ரஃப்சி ஸ்பான் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஆனால் இந்த மாதிரி இடத்துல போட் கண்டிப்பாக டெஸ்ட்ராய் ஆகிடும், வேறு வழியில். இந்த மாதிரி இடத்த ஸ்பான் ஆச்சுன்னா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் இது வந்து ஒரு நார்மலான டெரர் ஷார்க் தான். நீங்கள் அதோட ஹெல்த்தை பாருங்கள், 1,50,000 தான் இருக்கும். ஸோ அந்த ஆங்கர் டெரர் ஷார்க் வந்து 1,95,000 ஹெல்த் இருக்கும். அதே மாதிரி அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கர் அட்டாச் ஆகிருக்கும் அந்த டெரர் ஷார்க்கோட. அதுதான் வந்து நம்மளோட பாஸ். அதே மாதிரி அது ஸ்பான் ஆனால் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், யுவர் மேக்னெட் ஹேஸ் அட்ராக்டட் சம்திங், அந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் ஒன்று வரும். அது மாதிரி வந்துச்சுன்னா தான் வந்து அது ஒரிஜினல் டெரர் ஷார்க்குன்னு அர்த்தம். மீதியெல்லாம் வந்து டம்மி. சரி ஓகே, ஹெல்த் வந்துட்டிங்களா எப்படி மைனஸ் பண்ணி விடுதுன்னு போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கேன். பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பைலட் ஹெல்மெட் ப்ளஸ் கிட்ஸுனே. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயம் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. அதே மாதிரி இந்த டேஞ்சர் லெவலில் இருக்கீங்கன்னா இந்த சின்ன ஃபஸ்ட்டு இந்த குட்டியாக இருக்க மீனை மட்டும் வந்து குறைச்சி இடம் போட்டுறாதீங்க. முதல்ல இதை அடிச்சு விட்ருங்க. எப்படி ஹெல்த் மைனஸ் பண்ணுதுன்னு தெரியாது எனக்கு. பாருங்கள் எவ்வளோ ஹெல்த் மைனஸ் பண்ணியிருக்குன்னு. டெரர் ஷார்க்லாம் எனக்கு கம்மியாக தான் பண்ணுச்சு, இதுங்க தான் எனக்கு அதிகமாக பண்ணுது. சொல்லப்போனால் டெரர் ஷார்க் ரொம்ப ஈஸி. என் லெவல்லாம் 1800 தாங்க. நானே 10க்கு மேலே நானே சொல்ல பண்ணேன். அதுக்கப்புறம் தான் பிளேயர்ஸ் கூட சேர்ந்து ஆட ஆரம்பித்தேன். சரி ஓகே இதை அடிச்சு விடுவோம். இது ஈஸி தான். எனக்கு மேபி ஃப்ரூட் இது மாதிரி நல்லா ஃப்ரூட்டாக இருக்கிறதுனால இதுவாக இருக்கா என்னன்னு தெரில. பட் நீங்கள் கிட்ஸுன்னு ஏதாவது வச்சுருக்கலாம் அவசியம் இல்லை. மேக்மா V2லாம் ஓவர் பவர்டு சி ஈவெண்ட்டுக்கு. மேக்மா V2 யூஸ் பண்ணலாம், வேறு என்ன எட்டி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. சரி ஓகே, பட் இது மூவ்மெண்ட் நல்லா இருக்கிறதுனால அந்த அந்த டெரர் ஷார்க்கெல்லாம் என்கிட்ட கிட்ட கூட வர முடியல. அதனால நான் ஓடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை கேம்ப் பண்ணி அப்படி அடிச்சிட்டு இருந்தேன் மாற்றி. தொடர்ந்து இந்த 2 மூவ் தான் ஸ்பேம் பண்ணுவேன், எக்ஸு பி, அப்பப்போ இந்த எஃப் மூவ், இந்த 3 மூவ், அவ்வளோதான். இதை தான் ஸ்பேம் பண்ணிட்டு இருந்தேன் தொடர்ந்து. ஸோ ஓகே, பேக் டு த டாபிக். உங்களுக்கு அந்த கரெக்டான ஷார்க் ஸ்பான் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 பிளேயர்ஸை போட்டில் ஏற்றிக்கோங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். நான் வந்து இந்த எக்யூப்மெண்ட்லாம் எப்போ வந்து கிராஃப்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன். பட் எனக்கு இந்த டெரர் ஷார்க் ஸ்பான் ஆக தான் லேட் ஆச்சு. லைக் அந்த குறிப்பிட்ட டெரர் ஷார்க்கு இது கூட நார்மல் தான். அந்த ஷார்க் நீங்கள் ஸ்பான் பண்ணோம்னா ஒரு 3 பிளேயர்ஸ் போட்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்சர்வேஷன் அந்த நார்மல் ஹாராக இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணுறங்க, ஆஃப் பண்ணி ஓட்டுங்க. ஸ்பான் சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் போட்டை மோஸ்ட்லி நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்பான் ஆகிடும். நான் வந்து போகும்போது என் ஃப்ரெண்டு தான் ட்ரைவ் பண்ணார். ஓகே எனிவே நோ பிரச்சனை, பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைவ் பண்ணும்போது கூட எனக்கு கிடைக்கலங்க. ரேண்டம் பிளேயர் கூட போனதுக்கப்புறம் தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், ஃபஸ்ட்டு இதை அடித்து முடிப்போம். இதுதான் ட்ரெயின் ஆகி சாகிற மாதிரி தெரில. நானும் போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்கேன். பட் ஆனால் ஈஸியாக சோலோ பண்ணலாம். நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் சோலோ பண்ணிட்டீங்கன்னா டெரர் ஷார்க்கை, அதுக்கப்புறம் நீங்கள் எதுனாலும் சோலோ பண்ணலாங்க. டெரர் ஷார்க்லாம் வந்தால் நீங்களே இறங்கி அடிப்பீங்க. அந்த மாதிரி வந்து ஈஸியான பாஸாக போயிடும். எனக்கு சத்தியமாக அப்படி தான் இருந்துச்சு. இந்த ஆங்கர் குவெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறத்துலேருந்து எனக்கு டெரர் ஷார்க் மேலே இருக்க பயம் போயிடுச்சு. இறங்கி அடிச்சு விட்டு போயிடலான்ற மாதிரி. ஓகே பார்ப்போம். இதை முடிச்சுட்டு இதில் மோஸ்ட்லி எனக்கு கிடைக்காதுங்க, ஏன்னா இது நார்மல் தானே. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அதே மாதிரி அது ஸ்பான் ஆயிடுச்சு, உங்கள் மேக்னெட் ஒன்ஸ் அட்ராக்ட் பண்ணிச்சோம்னா மேக்னெட் போயிடும். நீங்கள் அப்போவே அதை கில் பண்ணால் தான் உண்டு. ஒரு வேளை கில் பண்ணாமல் செத்துட்டீங்க அப்படின்னா மேக்னெட் திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து கிராஃப்ட் பண்ணோம். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரிஜினல் பாஸ் டெரர் ஷார்க் ஸ்பான் ஆகுது, ஆஞ்சர் ஷார்க் ஸ்பான் ஆகுது அப்படின்னா எப்படியாச்சும் அடிச்சு விட்ருங்க, இல்லைனா மேக்னெட்டு போயிடும். இப்போவே சொல்லிடுறேன். சரி, இப்போ இதை கில் பண்ணிட்டோம். கிடைக்கல, மியூட்டன் டூத் தான் கிடச்சிருக்கு பாருங்க. ஐஸ் கூட கிடைக்கல. ஐஸ் கிடைக்கிறது கூட ரேர் தான். 2 டெரர் ஷார்க் கிடச்சிங்கன்னா தான் ஒரு ஐஸே கிடைக்கும். சரி ஓகே பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. எக்யூப்மெண்ட்டில் இருக்கான்னு வரல. இல்லை கைஸ், மேக்னெட்டும் அப்படியே தான் இருக்குது, இதுவும் வரல. சரி பார்ப்போம். ஸோ ஃபைனலாக வந்து ரொம்ப நேரம் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் பிளேயர்ஸ் கூட போகும்போது ஸ்பான் ஆச்சு. எனக்கு ரெக்கார்ட் பண்ணவே டைம் இல்லை. அது வந்ததுமே எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே எடுத்தாச்சு. காம்பேக்டில் இருக்கிறதுனால எக்யூப் பண்ண முடியல. ஓகே கைஸ், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் வெப்பனான இதை எடுத்தாச்சு. மோஸ்ட் லெஜெண்டரி வெப்பன். பிடிச்சிருக்குதே, மாசாக இருக்குது கைஸ், நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்படி தான் டெரர் ஷார்க் வந்து பார்த்திங்கன்னா அடித்து நீங்கள் அந்த ஷார்க் ஆங்கர் எடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்குது பார்க்க. 200 மாஸ்டர் கிட்ட பண்ண, அதுக்கு மேலே பண்ண முடியல. இதுக்கே கண்ணெல்லாம் சொருகுது. சரி ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்மூ சூப்பராக இருக்குது. ஓகே பாருங்களேன், அந்த அப்படியே ஒரு மாதிரி தூக்கி அடிக்கிறான். அந்த கோடாலி அப்படியே போய் விழுது. சாரி, ஆங்கர். நல்லா இருக்குது, ஓவர் பவர்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாங்குயின் ஹார்ட் தான் எடுக்க போகிறோம். இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே நான் மோஸ்ட்லி 2 லெவித்தன் ஹண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ சாங்குயின் ஹார்ட் எடுக்க போகிறோம், அது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வீடியோ அதுதான். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பாருங்கள், எப்படி அதையும் ஈஸியாக எடுக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் இருக்குது என்கிட்ட. 5 ஐஸு இதெல்லாம். இந்த லெவித்தன் ஸ்கேல் 3 தான் இருக்குது. இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது என்கிட்ட 3 தான் இருக்கும். பட் மோஸ்ட்லி இதை நான் அப்லோட் பண்ணுறதுக்குள்ள நான் சாங்குயின் ஹார்ட்டையுமே எடுத்துருப்பேன். ஓகே பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை.
ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு எங்கேஜிங்கான வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் சாங்கி நாட்டும் ஜூன் எடுக்கலாம். ஸோ until then keep playing. Bye.